இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து மட்டன் வச்சு காராமணியும் சேர்த்து எரிசேரி உண்டாக்க போகிறேன். அது உண்டாக்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன். இந்த காராமணி வந்து நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசியறது பார்த்து இந்த மாதிரி வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்தது ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வெல்லம் விட்டுருக்கேன். வெல்லம் வந்து சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காயை போட்டுவிடலாம். அதாவது மத்தனை போட்டுவிடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், குழஞ்சி வேகட்டும். அதுக்கப்புறம் நான் அடுத்தது எப்படின்றது காமிச்சு தரேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதில் பாதி, அதாவது இது வந்து ஒரு சின்ன தேங்காய், அது முழு தேங்காயும் நான் எடுத்துட்டுருக்கேன். இதில் பாதியுண்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், பாதி வறுத்து கொட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இதில் நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகோட வாசனை நல்லா இருக்கணும். மிளகு போட்டுண்டு இதில் ஒரு 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம். இப்போது இது எல்லாமே சேர்த்து நான் வழுமனை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்தாயாச்சு. கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக விடணும். அப்போ சேர்ச்ச நல்லா கிடைக்கும், சேர்ந்துட்டு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் விட்டுடலாம். கருவேப்பிலை இதில் போட்டு விடலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு இது நல்லா இலக்கி கொடுத்துடலாம். சால்ட் வேணும்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட நான் வெல்லம் விட்டுக்கிறேன், அதாவது கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம காராமணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காராமணியை இதில் போட்டு விடலாம். இதுலேயே உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இந்த காராமணி இப்போ அரைச்சி விட்டது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுறது, நான் போட போகிறேன். கொஞ்சமாக உப்பு. நல்லா இலக்கி கொடுத்துட்டு சிம்மில் வச்சு விட்றேன். ஸ்லிம்லேயே இது நல்லா தலைக்கட்டும். இந்த எரிசேரிக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் உண்டுன்னு விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூனுக்கு விட்டுருப்பேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுருக்கேன். சைட் பை உளுத்தம்பருப்பு.
இது செவக்க உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இன்னும் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன். இப்போது நல்லா செவக்க வறுத்துட்டேன். அடுத்தது நம்ம இதில் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதில் இதில் போட்டுன்னுடலாம் தாளிப்பேன். எல்லாமே சேர்த்து இலக்கி கொடுத்துடலாம். ஒரு அட்டகாசமான மத்தனும் காராமணியும் வச்சு எரிசேரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுண்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கேரளாவில் சத்தியிலெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் சேனையும் வாழைக்காயும் வச்சு ஒரு எரிசேரி போட்டிருக்கேன். நான் இதை மத்தனும் காராமணியும் வச்சு ஒரு எரிசேரி. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி மத்தனும் காராமணியும் வச்சு எரிசேரி உண்டாக்கியிருக்கேன். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக சொல்லுங்க. அம்மாஸ் கிச்சனில் மத்தன் காராமணி எரிசேரி ரெடியாக இருக்குது.